Hi friends, welcome to my channel. Subscribe பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. கூடவே bell icon press பண்ணிக்கோங்க. RRB NTPC Mathsல நம்ம previous classல என்ன பார்த்தோம்? Simple interest பார்த்தோம் அப்படிதானே? அதோட basic concept understand பண்ணி அது related வர problems என்னன்னு பார்த்தோம். இன்னைக்கு நம்ம part 2 பார்க்க போறோம். என்ன டாபிக்னா installment. ஸோ இன்ஸ்டால்மெண்ட் இந்த வேர்டை கேட்டாலே எல்லாருமே கண்டிப்பாக தெரியும். இப்போ இருக்கிற நம்ம கரண்ட் ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு பொருள் வாங்கணுனாலும் நம்ம இன்ட்ரெஸ்ட் வச்சு இஎம்ஐயில் தான் வாங்குறோம் அப்படி தானே. ஆனால் நம்ம இஎம்ஐயில் வாங்குறோம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஜஸ்ட் இஎம்ஐயில் போட்டு அப்ளை பண்ணிட்டு பொருள் வாங்கிடுவாங்க. ஆனால் அது எப்படி இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுறாங்க அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம அது உள்ளே போய் பார்த்தா தெரியும். ஸோ அந்த கான்செப்ட் தான் இந்த இன்ஸ்டால்மெண்ட்ன்றது. நம்ம அந்த கான்செப்ட் நல்லா தெரிஞ்சுட்டு இருந்தீங்கன்னா இது ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு. அது தெரியாதவங்களுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கஷ்டமாக இருக்கும்னு சொல்ல முடியாது. அது ஒரு கான்செப்டை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் போதும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்னா என்ன பண்ணுறோம்? இப்போது நம்மளே ஒரு கார் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கார் வாங்குகிறோம். ஒரு 20 lakhs கார். ஓகே, 20 lakhs ஒரு கார் வாங்குறாங்கன்னு வச்சுப்போம். நம்ம அஸ்யூம் பண்ணுறது. இந்த காரை வாங்கணும்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, டைரெக்டாக போய் 20 லட்சம் இருந்துச்சுன்னா கரெக்டாக கொடுத்து வாங்கிடுவாங்க. அப்படி தானே? அதை நம்ம டவுன் பேமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். டைரெக்டாக ரூபாய் கொடுத்து உடனே வாங்கிடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்குவோம். அதாவது எத்தனை வருஷம், 1 வருஷமா 2 வருஷமா அல்லது 2 years அல்லது 3 years, ஏதோ நம்ம இயர்ஸ்க்கு நம்ம இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்குகிறோம். அப்போது இந்த 20 லட்சத்தில் உங்களால் எவ்வளோ கொடுக்க முடிஞ்சதோ அதை ஃபஸ்ட்டே கொடுத்துட்டு கூட நீங்கள் வாங்கலாம். அதை தான் நம்ம டவுன் பேமெண்ட் சொல்லுவோம். இந்த 20 lakhsல 10 lakhs நீங்கள் டவுன் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மீதி இருக்கிறது ஒரு 10 lakhs. இந்த 10 lakhsக்கு தான் அவன் இன்ட்ரெஸ்ட் போடுவான். அதில் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். ஓகே, ஸோ ஒரு அமௌண்ட் நீங்கள் டவுன் பேமெண்ட் கொடுத்துட்டீங்கன்னா மீதி இருக்கிற அமௌண்ட்டில் தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவோம். ஓகே, இப்போ எப்படி இன்ட்ரெஸ்ட் போடுறான் அப்படின்றத பார்ப்போமா? ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள், நம்ம ஒரு லோன் வாங்கியிருக்கோம் பேங்க்லேருந்து. ஓகே, ஒரு லோன் வாங்கியிருக்கோம் பேங்க்லேருந்து 4 months லோன். 4 மாதத்தில் அதை கட்டி அடைக்கணும். ஓகே, 4 மாதம் ஒரு லோன் வாங்குகிறோம். அப்போது ஒவ்வொரு மாதமும் நம்ம லோனில் ஒரு பாதி அமௌண்ட்டை இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ணுறோம். ஓகே, ஸோ ஒவ்வொரு மாதமும் ஃபஸ்ட்டு ஒரு இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட்டையும் எடுத்துப்போம். இன்ஸ்டால் அமௌண்ட்மெண்ட்டை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, இந்த அமௌண்ட்டை தான் நம்ம பே பண்ண போகிறோம். நம்ம லோன் வந்து எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கணும்னு நீங்கள் சொல்ல வரல. ஓகே, ஸோ அந்த ரூபாவில் இப்போ நமக்கு ஒரு 2000 rupees லோன் வாங்கியிருக்கோம் 4 மாதத்துக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இன்ஸ்டால்மெண்ட், அதாவது ஒவ்வொரு மாதமும் நீங்கள் பே பண்ண போகிறீங்களா இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட், அது நீங்களாக செலக்ட் பண்ணுறது தான். ஓகே, ஸோ நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இந்த 2000ல் ஒரு அமௌண்ட், சின்ன அமௌண்ட் நம்ம ஃபஸ்ட்டு மாதம் செலுத்துகிறோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஃபஸ்ட்டு மாதம் எப்படி செலுத்தணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மந்த்து அந்த இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் ஒவ்வொரு மாதமும் இந்த இன்ஸ்டால் அமௌண்ட் நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும். ப்ளஸ் ஒரு இன்ட்ரெஸ்ட் போடுவான். கண்டிப்பாக நமக்கு சும்மா தர மாட்டான். அந்த 2000த்தை 4 பிரித்து 500 கொடுன்னு சொல்ல மாட்டான். கண்டிப்பாக ஒரு இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் இருந்தும் ப்ளஸ் இப்போ இதில் நீங்கள் இன்னொன்று அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இந்த 2000 லோன் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம 4 மாதம் கழிச்சு 2000 ரூபா தான் பே பண்ணுவோன்னு கிடையாது. 2000 ப்ளஸ் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். கண்டிப்பாக ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், சும்மா தர மாட்டான். ஓகே, ஸோ கண்டிப்பாக ஒரு இன்ட்ரெஸ்ட் தான் நம்ம பே பண்ணுவோம். இந்த கான்செப்ட் நீங்கள் தெளிவாக இருக்கணும். ஸோ ஒவ்வொரு மாதமும் நீங்கள் 500 பே பண்ணுறீங்கன்னா ப்ளஸ் ஒரு இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பாக இருக்கும். ஓகே, ஸோ இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் கண்டிப்பாக பே பண்ணணும், ப்ளஸ் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இன்ட்ரெஸ்ட் எப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணீங்க, ஃபார்முலா PNR/100. ஓகே, ஸோ இந்த இன்ஸ்டால் அமௌண்ட்டில் தான் இன்ட்ரெஸ்ட் போடுவோம். ஸோ Pன்றது இந்த எக்ஸ் தான் இன்டூ அடுத்தது எத்தனை வருஷத்துக்கு. இப்போ நீங்கள் ஒரு மாதம் இன்ட்ரெஸ்ட், ஒரு மாதத்தில் மீதி 3 மாதம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 3 மாதத்தோட அமௌண்ட்டில் இன்ட்ரெஸ்ட் போடுவோம். புரியுதா? அந்த 3 மாதத்துக்கு மீதி எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் பே பண்ணணுமோ அதில் இன்ட்ரெஸ்ட் போடுவோம். அப்போது என்னன்றது என்னென்னா இங்கே N-1ன்னு வரும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு மாதம் மீதி 3 மாதம் இருக்கிற அமௌண்ட்டுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். அந்த கான்செப்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இன்னும் எத்தனை ரேட்டோ /100. இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு மாதம் பே பண்ணுற அமௌண்ட். அடுத்தது செகண்ட் மாதம் என்ன பண்ணுவீங்க, எப்பவும் பண்ணுற ஒரு இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் பே பண்ணுவீங்க. அப்புறம் இந்த இன்ஸ்டால்மெண்ட்டில் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். ஸோ எக்ஸ் இன்டூ N- இப்போ ஃபஸ்ட்டு மாதம் முடிஞ்சிட்டு செகண்ட் மாதத்தில் இருக்கீங்க, மீதி எத்தனை 2 மாதம் தான் இருக்குது. அப்போது N-2 இன்டூ R/100. இப்போ 3ஆம் மாதம் என்ன பண்ணுவீங்க, அதே மாதிரி இன்ஸ்டால் அமௌண்ட் பே பண்ணுவீங்க. எக்ஸ் இன்டூ மீதி இருக்கிற ஒரு மாதத்துக்கு. ஸோ மீதி 4னா 4 - 3 எனது 1 ஆயிரும்ல. ஸோ அதான் N-3/100. 4th மந்த் என்ன பண்ணுவீங்க, கடைசி மாதம் ஒன்லி இந்த இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் மட்டும் தான் பே பண்ணுவீங்க. ஏன்னா மீதி வேறு மாதம் இல்லை பார்த்தீங்களா, அப்போ இன்ட்ரெஸ்ட் வராது. ஸோ இதுதான் என்னது இன்ஸ்டால்மெண்ட்டோட கான்செப்ட். ஃபார் என்னது, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு மட்டும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு மட்டும் தான் நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன்.
ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் மாதம் என்ன பண்ணுவீங்க, ஒரு இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் பே பண்ணுவீங்க, ப்ளஸ் அந்த இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவீங்க. அப்போது எத்தனை வருஷத்துக்கு நீங்கள் பார்ப்பீங்கன்னா மீதி எத்தனை மாதம் எவ்வளோ வருஷம் மீதி இருக்கோ அந்த மூணுக்கும் சேர்த்து பண்ணுவீங்க இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே 4 மாதத்துக்கு தான் நான் லோன் எடுத்துருக்கேன். அப்போ ஃபர்ஸ்ட் மாதம் மீதி 3 மாதத்தோட இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவீங்க. 3 மாதத்தோட அமௌண்ட்டில் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவீங்க. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அதான் என்னது 3 into அதான் இப்போ 4 மந்த்ஸ்னா ஃபர்ஸ்ட் மாதத்தில் இந்த நீங்கள் 4 இதில் அப்ளை பண்ணிங்கன்னா 4 - 1 என்னது 3 ஆயிடும். ஓகே, ஸோ இதுதான் என்னது கான்செப்ட். இதில் நீங்கள் மந்த்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இயரில் இப்போ ஒரு கொஸ்டினில் ஒரு வேளை பர்சன்டேஜ் இந்த ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் இருக்கு பார்த்தீங்களா, ஒவ்வொரு வருஷத்துக்கும் கொடுத்தாங்கன்னா இந்த மந்த்ஸை நீங்கள் வருஷமாக மாற்றிடணும். இங்கே ஒரு 12 இன்டூ பண்ணிக்கணும். ஓகேவா? டிவைடட் பை 12 போட்டால் நமக்கு இயரை மாறிடும்ல, அதை ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் என்னது கான்செப்ட். ஸோ இந்த இன்ஸ்டால்மெண்ட் டைப்பில் நமக்கு 2 டைப்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. 2 டைப்பில் கொஸ்டின் கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ ஒன்றொன்னா என்னன்றதை பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு டைப் கொஸ்டின் எப்படி கேட்பாங்க, இதை நம்ம இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் ரீட் பண்ணிக்கலாம். டிவைஸ் இஸ் அவைலபிள் ஃபார் ₹5,000 கேஷ். 5000 ரூபா கேஷுக்கு ஒரு டிவைஸ் அவைலபிளாக இருக்குது. ஆர் 500 டவுன் பேமெண்ட். இதை வந்து நீங்கள் 500 டவுன் பேமெண்ட் கொடுத்து வாங்கிடலாம். ஸோ ஃபாலோட் பை 4 ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்ஸ். 4 ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்டில் அவன் வாங்குறாங்க. இஃப் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் இஸ் 25% per annum. நல்லா பார்த்துக்கோங்க, 4 இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்குறாங்க. 4 இன்ஸ்டால்மெண்ட்னா 4 மந்த்ஸில் வாங்குறாங்கன்னு அர்த்தம். ஓகே, ஸோ ஆனால் ஒரு வருஷத்துக்கு தான் 25% கொடுத்துருக்கான். அப்போ நம்ம இயரில் தான் கொடுத்துருக்கான். ஸோ கால்குலேட் த மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட். அப்போ மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்னா என்னது, ஒவ்வொரு மாதமும் நம்ம ஒரு பே பண்ணுறோம் ஒரு இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட், அதாவது எக்ஸ். இந்த எக்ஸை தான் கண்டுபிடிக்க கேட்டிருக்கான். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், 5,000 rupees அமௌண்ட் உள்ள ஒரு டிவைஸ் 500 டவுன் பேமெண்ட் கொடுக்குறாங்க. அப்போ அந்த டிவைஸ்க்கு மீதி எவ்வளோ ரூபா நம்ம பே பண்ணணும், 4,500. அப்படி தானே? ஸோ இந்த 4,500ல் தான் நீங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போடுவான். சாரி, இந்த 4,500ல் தான் நீங்கள் இன்ஸ்டால்மெண்ட் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டோட பே பண்ணுவீங்க. அப்படி தானே? ஸோ இந்த இதை அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இப்போ இந்த 4 ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்டில் பண்ணுறோம். அப்படி தானே? ஸோ ஃபஸ்ட்டு மந்த் என்ன பே பண்ணுவோம், ஒரு இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் பே பண்ணுவோம். அந்த மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் தான் நம்ம கண்டுபிடிக்க கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம அது எக்ஸ்னு வச்சுக்கலாம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் இந்த எக்ஸில் இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. எத்தனை வருஷத்துக்கு, 4 மாதம். 4 மாதம் சொல்லியிருக்கோம். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு மந்த் என்ன பண்ணுவோம், மீதி 3 மாதத்துள்ள தானே கண்டுபிடிப்போம். அப்போ 3 மாதத்தை நம்ம இயராக மாற்றணும். அப்போ 3/12 இன்டூ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு, 25%. 25% 1/4 போட்டுடலாமா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு மாதம் நம்ம எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணியிருப்போம், இதை கேன்சல் பண்ணால் கிடச்சிரும் 3, 4. ஸோ எக்ஸ் ப்ளஸ் x/16. செகண்ட் மந்த் என்ன பண்ணுவோம், அதே மாதிரி ஒரு மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணுவோம், ப்ளஸ் அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் பார்ப்போம். முதல் ஒரு மாதம் முடிஞ்சிட்டு 2வது மந்தில் இருக்கும். அப்போ மீதி எத்தனை, 2 மாதம் தான் இருக்குது. அப்போ 2 அதை நம்ம 12 கொண்டு டிவைட் பண்ண இயராக மாற்றுறதுக்கு அதே மாதிரி 1/4. ஓகேவா? ஸோ இதை கேன்சல் பண்ணால் என்ன வரும், இது 6. அப்போ என்ன வரும், எக்ஸ் ப்ளஸ் x/24. அதே மாதிரி தேர்ட் மந்த். நான் ஃபஸ்ட்டு இப்போ சொல்லிக் கொடுக்குறதுனால தான் உங்களுக்கு இவ்வளோ ரொம்ப லெங்க்த்தியாக சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் நிறைய ப்ராப்ளம் செய்ய உங்களுக்கு டக்குன்னு வந்துடும். ஓகேவா? ஸோ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு இன்னும் ஒரு மாதம் தான் இருக்கும், 1/12 இன்டூ 1/4. அப்போ என்ன வரும், எக்ஸ் ப்ளஸ் x/48. ஃபோர்த் மந்தில் என்ன பண்ணுவோம் சொன்னேன், இன்ட்ரெஸ்ட் பே பண்ண மாட்டோம், இன்ஸ்டால்மெண்ட் மட்டும்தான் பண்ணுவோம். அப்போ எக்ஸ் மட்டும்தான் பே பண்ணுவோம். இப்போ நல்லா பார்த்துக்கோங்க, இப்போது 4 மாதம், இந்த 4 மாதத்தோட அமௌண்ட் தான் இதெல்லாம். ஒவ்வொரு மாதம் இதெல்லாம் பே பண்ணுறோம். எக்ஸ்ன்றது நமக்கு தெரியாது. ஸோ இந்த 4 ப்ளஸ் பண்ணால் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க, இந்த 4,500 ஈக்குவலாக இருக்குமா அப்படின்னு நினச்சிங்கன்னா தப்பு. ஏன்னா நம்ம கடைசியில் 4 மாதம் முடிஞ்ச உடனே நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த அமௌண்ட்டு ப்ளஸ் ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் பே பண்ணுவேன்னு சொல்லியிருக்கேன். அப்போது இது எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. இது எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணால் எக்ஸ் + 2x 3x 4x. ஸோ 4x வந்துருமா, 4x ப்ளஸ் x/16 by x/24 by x/48 இருக்குது. ஸோ இது 3 கீழே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 48 எல்சிஎம்மாக தான் இருக்கும். ஓகே, ஸோ 48 எல்சிஎம் எடுத்தீங்கன்னா இது என்ன கொண்டு இன்ட்டு பண்ணுவீங்க, 3 கொண்டு இன்ட்டு பண்ணுவீங்க, இது வந்து 2 கொண்டு இன்ட்டு பண்ணுவீங்க, இது எக்ஸ். ஓகே, ஸோ இந்த 3 இன்ட்டு இவ்வளோத்தையும் ப்ளஸ் பண்ணால் எவ்வளோ வருது, 4x ப்ளஸ் 6x/48. ஸோ இதை கேன்சல் பண்ணால் என்ன வரும், 1666 48 வரும். அப்போ என்ன வரும், 4x ப்ளஸ் x/8ன்னு வரும். ஓகேவா? ஸோ இப்போ இது எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும், 8 எல்சிஎம் எடுத்தால் 8 4 32, 32x + 33x. ஸோ இந்த 33/x எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்,
இந்த 33/x எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? இந்த 4500 ப்ளஸ் இந்த 4500 இன்ட்ரெஸ்ட் வரணும், அப்படி தானே? ஸோ 4500 இன்டு எத்தனை மாதம் இங்கே கொடுத்துருக்கா? 4 மாதம். 4 மாதம்னா அதை வந்து இயராக மாற்றோம்னா என்னது? 4/12 இன்ட்டு 25% தானே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதை 1/4ன்னு போட்டுடலாம். ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? இதையும் கேன்சல் பண்ணுங்க. இதையும் கேன்சல் பண்ணிட்டு இது என்னது? 4 3s are 12, 1 3s 3, 5 3s are 15, 0. அப்புறம் என்ன வரும்? 2, 7 2s are 14, 50. அப்புறம் 2 continue பண்ணால் 3 2s are 6, 7 2s are 14, 5 2s are 10. அப்போ 33x/8 equal to 4875. ஸோ எக்ஸுக்கு வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா நமக்கு என்ன வரும்? 1181.8. ஸோ இதுதான் என்னது? உங்களோட இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட். ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி 33 கொண்டு டிவைட் பண்ணோன்னா உங்களுக்கு இந்த அமௌண்ட் வரும். ஸோ இதுதான் என்னது? நம்மளோட இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டால் தான் நீங்கள் இவ்வளவு அப்ரோச் பண்ணணும். எப்படின்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து 4 மாதத்தில் பண்ணுவான்னு சொல்லிடுவான். ஆனால் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை 1 வருஷம் கொடுத்துருவான். ஸோ 1 வருஷம் கொடுத்தனால தான் உங்களுக்கு இந்த டிவைடட் பை 12 போடுறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து என்னது? ஃபஸ்ட்டு டைப். நெக்ஸ்ட் டைப்பு, இந்த டைப்பில் என்ன மாதிரி கொஸ்டின் கேட்டிருப்பானா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் ரீட் பண்ணிக்கலாம். வாட் அமௌண்ட் இன்ஸ்டால்மெண்ட்? ஸோ இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளோ ரூபா கட்டுவான் தான் இங்கேயும் கேட்டிருக்கான். ஆனால் வில் டிஸ்சார்ஜ் டெப்ட் ஆஃப் $770 டெப்ட் ஆகுதா டியூ டு 5 years the rate of interest being 5% per annum. ஒரு வருஷத்துக்கு 5% இன்ட்ரெஸ்ட் 5 வருஷம் போட்டிருக்காங்க. எவ்வளோ ரூபா போட்டாங்கன்னு தெரியல. ஆனால் கடைசியாக எவ்வளோ அமௌண்ட் அவன் பே பண்ணணுமா? 770 பே பண்ணணுமா? அப்போ மாதம் எவ்வளவு இன்ஸ்டால்மெண்ட் கட்டியிருப்பான் அப்படின்னு கேட்டிருக்கான். சாரி, ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு இன்ஸ்டால்மெண்ட் கட்டியிருப்பான் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க அப்படின்னா வாட் அமௌண்ட் இன்ஸ்டால்மெண்ட் டிஸ்சார்ஜ் டெப்ட் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தானா இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. இந்த ஒரு ஃபார்முலா இருக்குது, அதை அப்ளை பண்ண ஈஸியாக பண்ணலாம். ஸோ ஃபார்முலா மெத்தட்லேயே பண்ணலாம். கான்செப்டை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ ஃபார்முலா மெத்தட் என்னன்னா, அதாவது ஆனுவல் பேமெண்ட், இந்த மாதிரி ஆனுவல் பேமெண்ட், ஆனுவல் இன்ஸ்டால்மெண்ட் will discharge the debt இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா அதோட ஃபார்முலா என்னன்னா 100 into A divided by 100 into T plus RT into T minus 1 divided by 2. ஸோ இதுதான் ஃபார்முலா. Tன்றது எத்தனை வருஷம்? 5 years. Rன்றது ரேட் 5%. ஏன்றது இந்த அமௌண்ட் 770. ஸோ இது அப்ளை பண்ணானா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகே, ஸோ இது டைரக்ட் மெத்தட், அதாவது ஃபார்முலா மெத்தட். இதை கான்செப்டில் எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ எவ்வளோ அமௌண்ட், அதாவது ஒரு அமௌண்ட் இருந்திருக்கு, அந்த அமௌண்ட் தான் உங்களுக்கு 770 மாறி இருக்கு 5 இயர்ஸில். புரியுதா? ஸோ 5 years 5%. அந்த அமௌண்ட் எவ்வளோன்னு கொடுக்கல, சாரி விட்டுருங்க. ஒவ்வொரு மாதம் நீங்கள் ஒவ்வொரு வருஷத்துக்கும் எவ்வளோ இன்ஸ்டால்மெண்ட் கட்டினீங்கன்னா உங்களுக்கு சொல்லலை. ஸோ நான் 100 ரூபான்னு எடுத்துக்கிறேன். இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட்டை நம்ம 100 rupeesன்னு எடுத்துட்டோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் இயர் நீங்கள் என்ன பே பண்ணுவீங்க? நம்ம கான்செப்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் இயர் என்ன பே பண்ணுவீங்க? 100 ரூபாய் அந்த இன்ஸ்டால் அமௌண்ட் பே பண்ணுவீங்க. ப்ளஸ் இந்த 100 ரூபாயில் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவீங்கன்னு சொன்னேன்னா, இன்ட்ரெஸ்ட் எப்படி பே பண்ணுவீங்க? முதல் வருஷம் மீதி இருக்கிற 4 வருஷத்தோட இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவீங்க. ஒரு வருஷம் 5%. அப்போ 4 வருஷம் என்னது? 20%. 100ல் 20% எவ்வளவு? 20 ரூபா. அப்போது முதல் மாதம் நீங்கள் 120 ரூபா ஃபஸ்ட் இயர் 120 ரூபா பே பண்ணுவீங்க. ஃபஸ்ட் இயர் என்ன பே பண்ணுவீங்க? 120 ரூபா பே பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் செகண்ட் இயர் அதே 100 ரூபா இன்ஸ்டால்மெண்ட் கண்டிப்பாக பே பண்ணுவீங்க. ப்ளஸ் மீதி இருக்கிற 3 மாதத்தோட இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவீங்க. 3 into 5 ஒரு வருஷம் 5%. அப்போ 3 into 5 எவ்வளோ? 15%. 100ல் 15% எவ்வளவு? 15. அப்போ 115 பே பண்ணுவீங்க. ஏன்னா 5%னா கண்டிப்பாக உங்களுக்கு 5 டிஃபரன்ஸில் தான் வரும். அப்போது தேர்ட் இயரில் என்ன பே பண்ணுவீங்க? மொத்தம் 5 வருஷம் தான். தேர்ட் இயரில் என்ன பேவீங்க? அதே 100 ப்ளஸ் என்னது? ஒரு 10 rupees பே பண்ணுவீங்க. அப்போது 110. ஃபோர்த் இயரில் என்ன பே பண்ணுவீங்க? அதே 100 திரும்ப என்னது? 5 rupees பே பண்ணுவீங்க. 105. ஓகே, 5 தான் வரும், ஏன்னா 5% இருக்கிறதுனால. அடுத்தது ஃபிஃப்த் இயரில் என்ன பண்ணுவீங்க? இன்ட்ரெஸ்ட் பே பண்ண மாட்டீங்க. கடைசி வருஷம் பே பண்ண மாட்டோம்ல, மீதி 100 ரூபா இன்ஸ்டால்மெண்ட்டு பே பண்ணுவீங்க. அப்போ அது என்னது? 100. இப்போ என்ன பண்ணுங்க? இது இவ்வளோத்தையும் ப்ளஸ் பண்ணுங்க. ஓகே, இவ்வளோத்தையும் ப்ளஸ் பண்ணுங்க. ஸோ இப்படி ப்ளஸ் இல்லைன்னா இப்படி ப்ளஸ் பண்ணுறது ஈஸி தான் உங்களுக்கு. 300, 400, 500 இவ்வளோத்தையும் ப்ளஸ் பண்ணால் என்ன வருது? 50 வருது. அப்போது 100 ரூபா இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட்டுன்னா உங்களுக்கு எவ்வளோ வருது? 550 வருது. நல்லா பார்த்துக்கோங்க.
100 இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட்னா உங்களுக்கு 550 வருது. இங்கே 770 கொடுத்துருக்காங்க. அப்போ 770 இருந்ததுன்னா எவ்வளோ இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணியிருப்பீங்க? ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் தான். 100 ரூபாய்னா 550 வருது. அப்போ 770னா எவ்வளோ ரூபா? அப்போ கிராஸ் மல்டிப்ளை 770 into 100 divided by 550. ஸோ இதை கேன்சல் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் 2 5 are 10 1 1. இது என்னது 7. ஓகேவா? ஸோ அப்போ என்ன வரும்? 140. ஸோ இதுதான் என்னது உங்களோட ஆனுவல் இன்ஸ்டால்மெண்ட். ஸோ இது கான்செப்ட் படி பண்ணுறது. இல்லைன்னா இந்த ஃபார்முலா இல்லை டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேவா? ஸோ நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் ஃபஸ்ட்டு பார்ட்டில் பேசிக் டைப்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். இந்த பார்ட்டில் இன்ஸ்டால்மெண்ட் ரிலேட்டடாக என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்றதை பார்த்துட்டோம். இவ்வளோதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில். ஸோ கொஞ்சம் ஈஸியான டாபிக் தான். அதோட இன்ட்ரெஸ்ட்டோட கான்செப்ட் மட்டும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினாலே இந்த டைப் ப்ராப்ளம் ஈஸியாக செஞ்சிடலாம். என்னோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.